நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். விபா என்ற ஒரு அமைப்பு சென்னை மாநகரத்தில் உருவானதாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விபா முதலாவது சர்வதேச மாநாடு சென்னையில் நடைபெற்றது என்றும் உலக சர்வதேச தமிழ் திரைப்பட அமைப்பு என்ற இந்த அமைப்பு உலக தமிழ் கலைஞர்களை ஒன்றிணைக்கும் சர்வதேச கட்டமைப்பு என்று தெரிவித்தார்கள். இந்த அமைப்பினுடைய தலைவராக ஏஆர் ரஹீம் அவர்கள் பட தயாரிப்பாளர், இயக்குனர், இந்த அமைப்பின் தலைவர், வரவேற்பாளர் என்று பல்வேறு முகங்களை கொண்டு அவர் இந்த அமைப்பிலே முதலாவதாக பேசினார். முதலில் இந்த இடத்துக்கு நான் என்னுடைய குழுவினரை அழைக்கின்றேன். இந்த எங்களுடைய விட்வா அமைப்பின் கௌரவ வைஸ் பிரசிடென்ட் உப தலைவர் ராமகிருஷ்ணன் பொன்ராஜ் மேடைக்கு வாங்க. டிப்யூட்டி பிரசிடென்ட் சந்திரன், நாகராஜ், மாரியப்பன், ஜெனரல் செக்ரட்டரி ஆண்டனி தோமஸ் இங்க வாங்க மேடைக்கு. ஜாயிண்ட் செக்ரட்டரி சகோதரி அனிதா நாகா, ட்ரெஷரர் பொருளாளர் ஆனந்தராஜ் மற்றும் லவ்லி ஆனந்த், யாத்திரன் வாங்க. எல்லோரையும் ஒன்றாக அழைக்க முடியாது, நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய கெஸ்ட்களை வெல்கம் பண்ணுவோம். ஓகே சார், எங்களுடைய அவர் சொன்ன மாதிரி மாபெரும் இசையமைப்பாளர். உண்மையில எனக்கு ஒரு ரொம்ப ப்ரே பண்ணினேன் இறைவன்கிட்ட. நான் இறை நம்பிக்கை அதிகம் சார். மரத்திலிருந்து விழுவுகளை இலை கூட இறைவன் அடித்தான் விழுறண்டு நம்பர் ஒருவன். ரொம்ப ப்ரே பண்ணினேன், கவலைப்பட்டேன். இந்த மாநாட்டுக்கு யாரு நம்மளோட விட்வா சாங்கை ரிலீஸ் பண்றேன், யாரு உண்மையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை நடிக்க வைக்கத்தான் நான் 10 வருஷமா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பயத்தில் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை, அவருடைய அண்ணன்கிட்ட போனேன். இறைவன் உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் ஓகே சொல்லி யாருக்குமே நடிக்காத சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாதன் சார் எனக்கு நடிக்க வந்தார். எங்களுடைய பேரரசு சார், என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், எனக்கு அவர் ஒரு குரு. நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எப்படி குருண்டு. திருடி 7 நாள் அவர்கிட்ட நான் பயிற்சி எடுத்திருக்கேன், அவருக்கு தெரியாம, பழனி படத்தில். ஸோ அவர் கூட கேட்டார், எப்படி நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அண்ணன் சத்யநாதன் சார் எப்படி நடிக்க வச்சிங்க, என்ன மேஜிக், என்ன மந்திரம் தந்தீங்க, மந்திரம் பாவச்சிக்கன்னு சொல்லி மாம்பழத்துடைய ஆடியோ லான்ச்சில் சொன்னார். ஸோ அது மாதிரி ஏதோ இறைவனுடைய அருள் செயல் சார் வந்திருக்கிறார். இவர் 4 முகத்தில் 4 வடிவத்தில் என்னை தருகிறார். எங்களுடைய இசைஞானி இளையராஜாவின் தம்பியாக தெரிகிறார். வெங்கட் பிரபல இயக்குனர், அவருடைய தந்தையாக அதொரு கலரில் தருகின்றார். நான் ரொம்ப நேசிக்கின்ற பிரேம்ஜியினுடைய தந்தையாக தெரிகின்றார். அடுத்த இன்னொரு முகம் அவருக்கென்று தனி எங்களுடைய இசையமைப்பாளர் கங்கையமரன் சார். இந்த 4 வடிவங்களை கொண்ட எங்களுடைய கௌரவ இசையமைப்பாளர் கங்கையமரன் சார் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். மாபெரும் இயக்குனர் அப்படியே வெல்கம் பண்ணுங்க. நான் பேசிட்டே இருக்கிறேன், எங்களோட டீம் போய் வெல்கம் பண்ணுங்க. நாங்க பொன்னாட சால்வையா போடுங்க, பின்னாடி போடலாம். அடுத்தது என்னுடைய ஒரு குருதான். நான் சொன்னேன், களவில் திருட்டுத்தனமாக 7 நாள் கிட்டத்தட்ட அவரிடம் பயிற்சி பெற்றேன். அது அவருக்கே தெரியாது சார். இயக்குனர் பேரரசு அவர்களை, அதாவது நம்மளுடைய இயக்குனர் சங்க செயலாளர், தென்னிந்திய இயக்குனர் சங்க செயலாளராக இருக்கிறார், அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய இயக்குனர் சங்க தலைவர், வேற லெவல் படங்களை கொடுத்தவர். அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், என்னவெல்லாம் சொல்லிட்டு போகலாம் சார். ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை இயக்குனர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்றார், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். ராஜன் சார்
ராஜன் சாரை முதலாக அழைக்க வேண்டிய நான் அப்படியே அந்த வரிசையில் அழைச்சிட்டேன். எங்களுடைய தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் தங்க தலைவர் ராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர், நெருங்கிய நண்பர் மணிபாரதி இயக்குனர். தற்போது மல்லி சீரியல் போயிட்டு இருக்கும் சன் டிவியில 10:30 போகும் மல்லி சீரியலுடைய இயக்குனர். அவர் 4-5 படங்களில் டைரக்ட் பண்ணியிருக்கின்றார். முதல் படமே ஏவிஎம் அவருடைய. எல்லாரும் உட்கார வைங்க அப்படியே. ரைட். எனது அருமை நண்பன் தொழிலதிபர் பெங்களூரை சேர்ந்த தக்ஷன், நான் மிகவும் நேசிக்கின்ற ஒரு நண்பர், பெங்களூரிலிருந்து இந்த விழாவுக்காகவே வந்திருக்கின்றார். தக்ஷன் அவர்களை வரவேற்கின்றேன். அன்புக்குரிய என்னுடைய இன்னொரு நெருங்கிய நண்பர், மெடிக்கல் நிறுவனம் ஒன்றின் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டக்குன்னு ஒரு கண்ணம் சிலர முகம் மாறினிச்சு. எங்களுடைய அன்புக்குரிய பிஆர்ஓ சங்க தலைவர், நேற்று கூட நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேச முடியாம போய் கவலைப்பட்டுட்டு போனேன். ஐயோ சாரோட பேசலையே அப்படின்ட்டு. எங்களை இன்று வந்திருக்கிறார் விஜய முரளி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். போஸ் வெங்கட் நடிகர் இன்னும் வரவில்லை, வருவதாக சொல்லியிருக்கின்றார். ரவி மரியா வில்லன் நடிகர் வருவதாக சொல்லியிருக்கின்றார். இஸ்மாயில் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு 8-10 படங்களை தயாரிக்கின்றார். இஸ்மாயில் இயக்குனர், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நீங்கள் பார்த்த பாடல் விட்வா பாடல், விட்வா என்ற ஒரு பாடலை பார்த்திருப்பீர்கள். அந்த பாடலின் இசையமைப்பாளர், அவர் இலங்கை சேர்ந்தவர், இலங்கையில் பிரபல இசையமைப்பாளர் ஜமீல். எங்களுடைய இப்போது பாடினார், சற்று முன்னர் எங்களுடைய கங்கைமரன் சாருக்காக ஒரு பாடல் பாடினார். ஜமீல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர் ஒரு பாடகர். அடுத்ததாக விட்வா தயாரித்து முடிந்து, அந்த படம் முடிந்து விட்டது, அதை பற்றி நான் பின்னாடி பேசுகின்றேன். அந்த படம், அதாவது கருப்பு உடன்படிக்கை படத்தினுடைய தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ள எங்களுடைய பனங்குடி மணி அவர்களின் உறவினர்கள் நண்பர்களான சகோதரர் நண்பர் RM அர்ஜுனன், பாலயோகி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வெங்கடேசன் சகோதரர் அன்பு நண்பர் வெங்கடேசன், இவர்கள் 3 பேரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் சுஜித்ரா, நாம் சோழர்கள் அமைப்பின் கௌரவ செயலாளர், இன்டர்நேஷனல் சர்வதேச அமைப்பு நாம் சோழர்கள் அமைப்பின் செயலாளர் சுஜித்ரா, அவர் ஒரு டாக்டர், அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். ரைட். நாங்கள் மிகவும் சுருக்கமாகவும் அதே நேரமும் கலகலப்பாகவும் ஒரு சினிமா படம் பார்ப்பது போன்று இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் நாங்கள்லாம் சினிமாக்காரர்கள். ஒரு சின்ன அறிமுகம், என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கட்டாயம் கொடுக்க வேண்டும். என்னுடைய விட்வா உறுப்பினர்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நான் இலங்கை சேர்ந்த ஒரு இலங்கை தமிழன். நான் இலங்கையிலே ஒரு புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு புலனாய்வுத்துறை இருக்கும். இந்தியாவினுடைய ரா, அமெரிக்காவினுடைய CIA, இஸ்ரேலினுடைய மொசாட், இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும். இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை NIB, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதனுடைய ஒரு இன்ஸ்பெக்டர் நான். அதிலிருந்து வெளியேறி விலகி சினிமா துறையில் நுழைந்து இறைவன் இந்த மேடையில் இங்கே அமர வைத்துள்ளான். மாம்பழ திருடி என்னுடைய 6வது படம். 7வது படம், நாங்கள் விட்வா தயாரிக்க போற 1வது படத்தின் அறிமுகம் ஒன்று இருக்கின்றது. அந்த படத்தின் கதாநாயகனாக நாங்கள் பிரபலமான இலங்கையின் ஒரு தொலைக்காட்சியின் பிரபலமான ஒருவரை அறிமுகப்படுத்த போகின்றோம். விட்வா தயாரிக்கின்ற முதல் படம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் வாக்களிக்க விரும்புகின்றேன்.
விட்ஃபா என்ற அமைப்பிற்கூடாக நானே எல்லா படங்களையும் இயக்கப் போவதில்லை. அது சுயநலமாகிவிடும். நான் இயக்குனராக இயக்கும் ஒரு படம் விட்ஃபாவிற்கூடாக என்றால் நான் நினைக்கின்றேன் ஒரு படம், அதாவது விட்ஃபா தயாரிக்கின்ற முதல் படம். அந்த படம் என்ன என்று நாங்கள் அதனுடைய போஸ்டரை வெளியிடுவோம், அப்போது சொல்கின்றேன். ஏனென்றால் விட்ஃபா ஒவ்வொரு வருடமும் 2 படங்களை தயாரிக்கப் போகின்றது. 10 படங்களை வெளியிடப் போகின்றது. மொத்தம் 12 படங்கள். ஸோ இந்த 2 படங்களையும் எங்களுடைய விட்ஃபா அமைப்பிலிருந்து யாரோ 2 இயக்குனர்களை உருவாக்கப் போகின்றோம், 2 ப்ரொடியூசர்களை உருவாக்கப் போகின்றோம். ஸோ இவ்வாறு ஒவ்வொரு படத்திலும் பல வில்லன்களை உருவாக்கப் போகின்றோம், பல நடிகர்களை, பல கதாநாயகிகளை. எங்களால் முடிந்த வரை நாங்கள் ஒரு கூட்டணியாக இருந்து இந்த முயற்சிகளை நாங்கள் செய்ய போகின்றோம். இன்றைய திகதி வரைக்கும் கிட்டத்தட்ட 11,000 நெருங்கிவிட்டது விட்ஃபாவினுடைய உறுப்பினர்கள். இந்த விட்ஃபா உறுப்பினர்களில் 40 பேர், ஏற்கனவே 30 பேராக இருந்தது. எங்களுடைய சில தேவைகளின் காரணமாக 40 பேராக நாங்கள் அதிகரித்துள்ளோம். 40 பேர் இந்த அமைப்பினுடைய ஹைகமாண்ட் உயர்ப்பிடத்தில் இருக்கின்றார்கள். 150 பேர் 150 மெம்பர்ஸ் செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். விட்ஃபாவினுடைய சாதாரண மெம்பர்களாகவும் ஃபேன்ஸ் கிளப், அதாவது WFCM விட்ஃபா ஃபேன்ஸ் கிளப் மெம்பர், இதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இந்த வருட இறுதிக்குள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000 பேர், 38,000 பேர் பிளஸ் 50,000 பேரை நாங்கள் இந்த அமைப்பிற்கு உள்வாங்குவோம். இதே பிரஸ் மீட்டிங் 2024 8ஆம் மாதம் 6ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட்டிங்கில் சேப்பாக்கம் பிரஸ் கிளப்பில் தான் இந்த விட்ஃபாவை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணினோம். அப்போ நிறைய மீடியாக்கள் கேட்டாங்க, இது உங்களுக்கு சாத்தியமா, நடக்குமா, நக்கலாகவும் பேசினாங்க சில மீடியாக்கள். அப்போ நான் சபதம் எடுத்தேன், சொன்னேன், எங்களுடைய முயற்சி தான் இது. இதை சரியாக்குவதும் இதை நடக்காமல் விடுவதும் படைத்தவனுடைய கையில் இருக்கின்றது. நாங்கள் முயற்சி செய்தோம். இன்று 10,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களோடு நாங்கள் இந்த இடத்தில் நிற்கின்றோம். எங்களுடைய மெம்பர்ஷிப் விட்ஃபாவுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் விட்ஃபா வெளியிடும் படங்களில் 50% 50% ஆஃபர் தியேட்டரில் படம் பார்ப்பதற்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம். கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும். 50% ஆஃபர் கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1,00,000 மெம்பரை நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம் 3 வருடத்துக்குள். ஆனால் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கொண்டால் சார், விஜய் டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல, லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க, 10 லட்சம் 15 லட்சம் கோடி கணக்கில். இதை நாங்கள் எங்களோட மெம்பர்ஸுக்கு கொடுக்குறோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் 50,000 பேர் எங்களோட மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கொண்டு அதை நாங்கள் எடுத்துருவோம். நாங்கள் ஒவ்வொரு ஊரா போவோம், ஒவ்வொரு ஊரா டீமாக போய் வீடு வீடாக போய் சொல்லுவோம், இதுக்கு மெம்பருக்கு வாங்க, சினிமாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறோம்னு நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக நாங்கள் 40,000 பேரை உள்வாங்குவோம். ஸோ எங்களுடைய உறுப்பினர்கள் 40,000 பேரும் 40,000 ஸ்பீக்கர், இதோ ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அது போன்ற ஸ்பீக்கர்கள் 40,000. இவர்களுக்கு நாங்கள் 50% படத்தை நாங்கள் ஆஃபர் கொடுத்தா முதல் நாளே எங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகும். நம்பிக்கை சார், நடக்கிறது இறைவனுடைய கையில் இருக்கு. எங்களுடைய ப்ரொஜெக்ட் இது, எங்களுடைய ப்ரொஜெக்ட். ஒரு சகோதரன் ஆஃபரில் டிக்கெட் எடுக்கிற சகோதரன், விட்ஃபா ஐடி வச்சுக்கிற சகோதரன், நண்பன், எங்களுடைய கலைஞன் பெருமையாக சொல்லுவான், எனக்கு ஆஃபரில் டிக்கெட் ஏக்கி நான் தியேட்டரில் போய் 50% பார்ப்பேன். அது எப்படின்னு சில யோசிக்கலாம். அதுக்குரிய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி அதை டிசைன் பண்ணி தியேட்டரோட பேசி அதுக்கான சூழ்நிலையை அதுக்குரிய செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தப்பாக சொல்லவில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஸ்டார் விஜய், சூர்யா, இந்த மாதிரி ஸ்டாரை எடுத்துக்கொண்டால், அஜித், இவர்களுக்கு முதல் படம் முதல் டிக்கெட் பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு கலைஞன், ஒரு ரசிகன் 2 மடங்கு 3 மடங்காக காசு அமௌண்ட் கொடுக்க வேண்டும். ஏன்னா முதல் நாள் டிக்கெட் 500 அப்படி அந்த ரேஞ்சில், அப்படித்தானே? ஸோ நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட முதல் படத்தில் 50% ஆஃபர். அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் முதலாக நடித்த படத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது. ஸோ யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்களுடைய முதல் படத்தில் சூப்பர் ஸ்டாருடைய பெயர் வரும்.
அவருடைய பேர் வந்தே ஆக வேண்டும், வராமல் விடாது. ரஜினி சார் தடுத்தாலும் முடியாது. நீங்க மீடியாக்களை எழுதி சொல்லலாம், ரஜினி சார் ஆசீர்வதித்து சம்மதித்து தான் அவருடைய அண்ணன் நடித்தார். என்னுடன் பேசி என்னுடைய ஸ்கிரிப்டை விரும்பி டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. ஸோ விட்வா வெளியிடும் முதல் படமே சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் படம் என்ற அந்த நேம், அந்த பேரை வைத்தே நாங்கள் உலகம் முழுவதும் விட்வாவை விதைத்து விடுவோம். விதைத்து விட்டால் அது வளர்ந்து விடும். ஸோ இப்போ இவ்வாறு ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் திட்டமிட்டு கண்டிப்பாக விட்வா மொக்கை படங்களை வெளியிடாது. விட்வாவின் ஒரு குழு இருக்கின்றது, 40 பேர் கொண்ட ஹைகமாண்ட். இதில் குறைந்தது 25-30 பேர் படத்தை பார்ப்பார்கள். பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணித்தான் நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட வாங்க போகிறோம். மோசடி இல்லாமல் நேர்மையாக அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம். ஃபண்டு இல்லை சார், ஃபண்டு அந்தளவு பெருசாக இன்றைக்கு இல்லை. கருப்பு உடன்படிக்கை படம் உண்மையிலே என்னுடைய சொந்த படம், என்னுடைய தயாரிப்பு. அந்த படத்தை நான் விட்வாவுக்கு டொனேட் பண்ணி உள்ளேன். ரொம்ப பெரிய குரோஸ் கணக்கில் எல்லாம் இல்லை, பொய் சொல்லல, 80 லட்சத்தில் எடுத்த படம் சார். அந்த படத்தை நான் விட்வாவுக்கு டொனேட் பண்ணியிருக்கின்றேன் முழுமையாக. அந்த கருப்புடன்படிக்கை படத்துக்கு விட்வாவின் சகோதரர் ஒருவரை, விட்வாவில் உள்ள மெம்பர் ஒருவரை நாங்கள் ப்ரொடியூசராக டிக்ளைன் பண்ணுறோம். நான் ப்ரொடியூசராக எனக்கு பெரிய ஒரு ஆசையும் இல்லை. நான் ப்ரொடியூசராக ஏற்கனவே 2-3 படம் ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ விட்வாவில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிசைக்கிற கலைஞரை கூட நாங்கள் ப்ரொடியூசராக திட்டமிட்டிருக்கின்றோம். அது ஒரு வாழ்க்கை. எங்களுடைய பழங்குடி மணி எங்க பழங்குடி வாங்க உட்கார்ந்துக்கிறீங்க, வாங்க இங்கே பேசுவோம். பழங்குடி மணி அவர்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கலைஞன். நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா ஏதாவது படத்திலே என்று ஏங்கி கிடந்த ஒரு கலைஞன். சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கின்றார். அவரை முன்னாள் இராணுவ வீரர். பல விடயங்களில் எங்களுக்கு பிடித்திருந்தது. சில விடயங்களில் பேச்சுவார்த்தையை நடத்தினோம். அவர் ஒரு சின்ன கன்ட்ரிபியூஷன், அவருடைய ஒத்துழைப்பையும் நல்கினார். அவரை இன்று நாங்கள் ப்ரொடியூசராக அலங்கரிக்க போகின்றோம். கருப்புடன்படிக்கை படத்திற்கூடாக. அந்த கருப்புடன்படிக்கை படம் ரஜினி சார் நம்ம பாரதி ராஜா சாருடைய சினிமா கல்லூரியில் அந்த படத்தை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்து எல்லாரும் என்னை கட்டி அணைச்சி வாழ்த்தி ரொம்ப ஃபீலிங்கான ஒரு படம். ஸோ அந்த படத்தை நம்பிக்கையுடன் நாங்கள் விட்வா கூடாக 2வது படமாக வெளியிடுகின்றோம். நானே தயாரிப்பாளராக இருக்க போவதில்லை, அதான் நான் ப்ரொமிஸ் பண்ணுறேன் இந்த மேடையில். விட்வா தயாரிக்கின்ற முதல் படம் ஒரு படம் நேமை நாங்கள் வெளியிடுவோம் இப்போது கொஞ்ச நேரத்தில். அதற்கு பிறகு நான் என்னுடைய கலைஞர்கள் ஒவ்வொருத்தரையும் இயக்குநராக விரும்புகின்றேன். நானே எடுத்துக்கண்டு அப்படி இல்லை, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை. நான் எத்தனை நாளைக்கு இந்த பூமியில் வாழப்படும் தெரியாது. நான் ஒரு தலைவராக, சர்வதேச தலைவராக இயங்கிக் கொண்டும் நாங்கள் பல நல்ல கலைஞர்களை உருவாக்க இருக்கின்றோம். ஸோ நான் தப்பு சொல்லவில்லை, இந்த மேடையில் வைத்து பேச முடியாது. எங்களுடைய மெம்பர்ஷிப் கட்டணங்கள் என்பது கூட நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. வெரி சிம்பிள், ஒன்றுமே இல்லை, நத்திங். என்ன அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ, ஜஸ்ட் ஒரு 200. ஸோ சார் 200 சார் எங்களோட மெம்பர்ஷிப். ஒரு ஐடென்டிக்கு ஒரு 100 போயிடும், எல்லாமே போயிடும் சார். நிர்வாக ஒர்க்குக்கே போதாது சார். தப்பாக நினச்சிடாதீங்க. இன்று நாங்கள் பிரியாணி சாப்பாடு கொடுக்கோம் சார். 200 எடுத்து எப்படி சார் கொடுக்க இயலும்? ஐடென்டிக்கு 100 போனால் மனச்சாட்சியோடு நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் போய் சொல்லுங்கள். சாப்பாடு போடணுன்ற ஒரு கன்செப்டை நாங்கள் உருவாக்கினோம். எங்களோட கலைஞர்களுக்கு போட்டே ஆகணும்னு உடனே நண்பர் பழங்குடி மணி வந்தார். வந்து சார் இவ்வளோ சொல்லணும், இவ்வளோ பட்ஜெட் போட்டோம், நான் பண்ணுறேன் சார். இதுக்கு ஒரு வேலை, பணக்காரன் இல்லை, ஒரு வேலை. நான் திருப்பி சொன்னேன், நண்பா கஷ்டப்படாத, நாம் அதை பார்த்துக்குவோம். இல்லை சார் எனக்கு ஒரு ஆசை, என்ன நீங்கள் ப்ரொடியூசராக அலங்கரிக்கிறீங்க, நான் இதை பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு மொத்தமாக தூக்கி கொண்டு கையில் வச்சுட்டார். இந்த கட்டாயம் எல்லாரும் சாப்பிட்டு போங்க, எல்லாருக்கும் தாராளமாக இருக்கின்றது. வெஜ் சாப்பாடும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. முஸ்லீம் சவர்கள் கவலைப்பட தேவையில்லை. புகாரி ஹோட்டல் எடுத்துருக்கி வாங்க சார். எங்களுடைய நடிகர், வில்லன் நடிகர், நான் பார்த்து பயந்திருக்கின்றேன், ரவி மரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வருவாரா என்று யோசிச்சுட்டே இருந்தோம், வந்துட்டாரு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ நானே பேசிக்க கொண்டிருக்க முடியாது. 2-3 வார்த்தைகளோடு நான் என்னுடைய பேச்சை முடிக்கின்றேன்.
இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் நான் வெல்கம் பண்ணிவிட்டேன். விட்வாவுடைய கொள்கைகள் நிறைய இருக்கின்றது சார், கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும் ப்ளீஸ். நான் உங்களோட எல்லாரும் வாட்ஸ்அப்புக்கும் சார் விட்வாவினுடைய கொள்கை பிரகடனம் சட்டத்திட்டங்களில் பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அதை பாருங்கள் சார். இவ்வளோ நேர்மையான ஒரு அமைப்பு இருக்குமா என்று எந்த அளவுக்குண்டா இதில் ஃபவுண்டர் நான், தலைவர் நான், என்னை கூட இவர்கள் தூக்கி வீசக்கூடிய சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ஹைகமாண்டில் இருக்கிற 40 பேரில் 3/2 பெரும்பான்மை, 3/2 பெரும்பான்மையோட என்னை வெளியிலே தூக்கி வீச முடியும். யாரும் தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் ஃப்ராடா இருந்தா கூட துணை செயலாளர் அல்லது துணைத் தலைவர் அல்லது ஜாயின்ட் செக்ரட்டரி இவர்கள் யாராவது ஒருவர் செயற்குழு 150 பேரையும் கூட்டி தலைவர், செயலாளர், பொருளாளர் ஃப்ராட் என்று சொல்லி 3/2 வாக்கெடுத்து இவர்களை வீச முடியும். யாரும் மோசடி செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மிகவும் கடினமாக எங்களுடைய அமைப்பை நாங்கள் எழுதி வைத்துள்ளோம், பதிவு செய்து வைத்துள்ளோம், சட்டத்தை அசைன் பண்ணியுள்ளோம். சார் இது என்ன விஷயம் சொன்னா சார், என்ன லைட்டாக சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு சமூக சேவகர், ஒரு பெரிய காலேஜ் ஒன்றின் பெரிய காலேஜின் தலைவர், பல பொதுநல அமைப்புகளின் தலைவராக இருந்து எங்களுக்கு சொல்லி தந்ததெல்லாம், நீ மரணிக்கும் போது ஒரு 40 பேர் அழணும், சொந்தம் இல்லாதவர்கள். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தந்தது. ஸோ இது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டு. இப்போ சினிமா துறை, நான் ஒரு போலீஸ் புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டராக இருந்து ஸ்ரீலங்காவிலே அதை விட்டு வரும்போது, ரிசைன் பண்ணும்போது டிஐஜி என்ற கையை பிடிச்சிட்டாரு. இது ஒரு பார்லிமெண்ட் மெம்பரை விட, ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரை விட உயர்ந்த பதவி. பார்லிமெண்ட் உறுப்பினர் 5 வருடத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். நீ டிஐஜி வரைக்கும் போகலாம். ஏன் முறை? நான் சொன்னேன், சார் நான் சினிமாவில் சாதிக்க விரும்புகிறேன், சினிமாவுக்காக நீ இதை விடுறியா? இல்லை சார், இந்த பதவியில் இருந்துக்கு நான் ஒரு 5000 10,000 சில ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் உதவி செய்ய விரும்புகின்றேன், அதுக்காகத்தான் நான் போகிறேன். இது ஒரு நம்பிக்கை சார். சிலர் என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு பேசுகிறாரு, அப்படி இல்லை, ஒரு நம்பிக்கை. எல்லாமே நம்பிக்கை தான், எல்லாருமே நம்பிக்கையில் தான். எல்லாருமே சாருடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாரும் கஷ்டத்தில் இருந்து வந்தது தான். ஸோ ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் புறப்பட்டிருக்கின்றோம். இப்போ சொல்லுகிறேன், இந்த விட்வா மாநாட்டில், 1வது மாநாட்டில் 2வது மாநாடு நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒன்றில் நடக்கும். நிச்சயமா பெரிய லெவலில் நேரு ஸ்டேடியம் சார், பேர் சார் நம்மளோட சீட்டு வச்சு நடந்த அது, சாரி அது பேசுறது 10,000 பேர், மோர் தென் 10,000 பேர் உட்காரலாம். ஸோ நேரு ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணிக்கோம். இப்போ நான் சொல்கிறேன் சார், இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்துக் கொள்வோம். ஒரு 3 வருடத்திற்குள் என்னுடைய விட்வாவில் உள்ள இந்த செயற்குழுவில் உள்ள 150 பேர் வீட்டிலையும் கடன் இல்லாத காரு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. அது நடக்குமா இல்லையான்னு தெரியாது, என்னுடைய கனவு சார். அதாவது செயற்குழு விட்வாவில் இருக்கிற எல்லா மெம்பருக்கும் பண்ண முடியாது. அந்த செயற்குழுவில் இருக்கிற 150 பேர்ல சார் 140 பேர் ஏழைகள் தான். பணக்காரர்களை நாங்கள் அந்த அளவுக்கு பணக்காரர்கள் எங்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ இவன் யாரோ ஒருவர் பொய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இளக்கலைஞர்கள் நம்பி வராங்க, ஏதோ பேசுறான் உண்மை இருக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ அன்புல வந்த கூட்டம் தான் சார் இவங்கெல்லாம். நிறைய மீட்டிங் வச்சு ஒருத்தருக்காக சார், ஒரு கலைஞனை ஒரு 200 ரூபாய் கொடுத்து மெம்பர் ஆக்கிறதுக்காக 3 மணி நேரம் பேசிக்கிறேன் சார். வைஃப் கப் அவங்களுக்கு தேவையா? இது எத்தனை வேலை இருக்கு? இது யதார்த்தமான ஒரு குழுவை உருவாக்குவதற்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என்னமா தெரியும் உங்களுக்கு எல்லாம்? யாரு? ரெட்டி, ஹைதராபாத்தில் வந்து எங்களோட ஹைகமாண்ட் மெம்பர் உயர்பட தர்ஷினி ரெட்டி. ஸோ அவவே ஒரு நாள் சொன்னா, சார் ஒரு ஆளுக்காக நீங்கள் இவ்வளோ ஹவர் கணக்கில் பேசுகிறீங்களா இன்னும்? சார் இது ஒரு சேலஞ்சிங்கில் போகுது சார். தப்பாக நான் பேசுகிறோம், அதிகம் பேசுகிறோன்னு தெரியாது. ஒரு சேலஞ்சிங்லையும் ஒரு நம்பிக்கையிலையும் நிச்சயமாக ஏழை கலைஞர்களை மனசில் வைத்து நாங்கள் ஒரு செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் பல வெற்றிகளை, தக்ஷன் தொழிலதிபர் அந்த இருக்கிறார், மிஸ்டர் நண்பர் தக்ஷணாமூர்த்தி பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறார். நிச்சயமாக எங்களுடைய விட்வாவுக்கு அவர் ஒரு கோப்ரொடியூசராவது வருவார் அடுத்த படத்தில் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்கு. அவருக்கு ஒரு படம் எடுக்கிறதே ஒன்றுமே இல்லை, நத்திங். அவர் யாருன்றனே தெரியும். ஜஸ்ட் இப்படி ஒரு மாநாடுன்னு சொன்னோடனே அடுத்த வினாடி எனக்கு ஒரு செக்கலினாது. அவர் சொன்னார் ஒரு 15,000, ஒரு 15,000. பெனருக்கு எவ்வளோ வரும் கேட்டார். பெனருக்கு ஒரு 15,000. ரைட், உடனே இடத்துல நான் நிறைய செய்கிறேன். என்ன அப்போ அந்த நேரம் இப்போ நாமளும் குரோஸ் கணக்கில் போட்டு படம் எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த 15,000 எனக்கு 15 கோடி மாதிரி தான் தெரிஞ்சுக்கு. ஏன்னா ஒரு அன்புல வந்த அந்த பணம் அது.
அவருடைய முழு அன்பும் அந்த கண்ணில் தெரிந்தது. இந்த முகத்தை பார்த்து ஒரு புன்னகைத்தார், நான் உங்களுக்கு நிறைய பண்ணுவேன், இப்போதைக்கு இது அப்படின்ட்டு. ஸோ அந்த செக்கை நான் பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டுக்கே இருந்தேன். விட்ஃபாவில் நடக்கப்படுற முதலாவது மாநாட்டுக்கு ஒரு அழகான செக். அந்த செக்கை ஃபோட்டோ எடுத்து அப்படியே அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். செக்கு போச்சு, பேங்கு போய் காசு ஆயிட்டு. அந்த ஃபோட்டோ இப்போ இருக்கு, மறக்க முடியாது. விட்ஃபாவுக்கு கிடைச்ச முதலாவது ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் யாரையும் விட மாட்டேன். நான் ஒரு சத்யநாராயண் சார், சூப்பர் ஸ்டார் அண்ணன் சார், அவருக்கு கூட சொல்லிட்டேன், சூப்பர் ஸ்டாருக்கு அறிவிச்சிட்டேன், போனிச்சோ தெரியாது, உங்களையும் விட மாட்டோம் விட்ஃபாவுக்கு. அதுக்காக யாரையும் அது நெருக்கடி கொடுக்க போறதில்லை. ஸோ பல கம்பெனிகளோட பேசிக்கிறோம். இலங்கையினுடைய புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் மல்டி பில்லியனர்களாக இருக்கின்றார்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தான் நம்ம எல்லாம் பார்க்குற லைக்கா சுபாஸ்கர். அது நீங்க பார்க்குற ஒன்று. லைக்காவை விட பல்லாயிரம் கோடி சொத்துக்களோடு இருக்கிறார்கள் நிறைய பேர், அதில் நண்பர்களும் இருக்கிறார்கள். ஸோ இவர்களை எல்லாம் விட்ஃபா டீமாக நாங்கள் போய் சந்திச்சு அவங்களோட மனசை மாற்றி விட்ஃபாக்குள்ள கொண்டு வருவோம். ஸோ விட்ஃபா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த படம் பெரிய பட்ஜெட் இல்லை சார். நான் இப்போ அதை நாங்கள் வெளியிட போகிறோம், அந்த போஸ்டரை வெளியிட போகிறோம், அந்த டைட்டில் வெளியிட போகிறோம். அந்த டைட்டிலே ஒரு மயக்கம் இருக்கு. ஒரு விஜய் டிவியில் பிரபலமான ஒருத்தரை, ஒரு சாதாரண கலைஞரை நாங்கள் ஹீரோவை அறிமுகப்படுத்த போகிறோம். சார் பயங்கரமான வில்லன் வருவார் அதில். எஸ், ஒரு மெடிக்கல் கம்பெனியின் தலைவராக வருவார், மிரட்டுவார். அதை நான் பேரை சொல்லிடுறேன். எக்ஸ்பயர்ட் மருந்து, காலாவதியான மருந்து, படத்தின் பேர் எக்ஸ்பயர்ட் மருந்து. எஸ், இந்த கதையை சொல்லும் போது, அந்த விஜய் டிவியில் சொல்லும் போது கொஞ்சம் அப்படியே முகமெல்லாம் மாறிட்டு, சார் இந்த மெய் சிலுக்குது அப்படின்னாரு. அந்த 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 அப்படி இருக்கும் அந்த ஸ்டோரி. எஸ். ஸோ சார் விடமாட்டோம். ஆனால் நீங்கள் கேட்குற சம்பளம் தர முடியாது எங்களுக்கு. நாங்களா ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வருவோம். ஏண்டா சார், உங்களோட ஃபேஸும் உங்களோட அந்த ஆக்டிங்கும் அந்த படத்துக்கு வேணும். ப்ளீஸ் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க, எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. நிச்சயமாக விட்ஃபா அடுத்த வருடத்தில் இதே வேலை நான் முடிப்பேன். நான் என்னைக்கு சொல்ல தேவையில்லை, நான் முடிச்சிடுறேன். பேச்சாளர்கள் பேசணும். விட்ஃபாட கொள்கை பிரகடனம் நிறைய இருக்குது. நான் உங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் வாசிங்க, 5 பக்கங்கள் தான். அதில் பாருங்க என்ன தப்புகள் இருக்காண்டு. ஸோ எல்லாருக்குமே பிடிமான வைத்திருக்கின்றோம். யாரும் திருட முடியாது, களவாட முடியாது, நேர்மையாக செய்யப்பட வேண்டும். அடுத்தது கதிரையை சூடாக்குகின்றவர்கள். கதிரை ஸ்ரீலங்காவில் ஒரு மினிஸ்டர் இருந்தார், மரணித்து விட்டார். கதிரையை சூடாக்குறன்னு சொல்லுவார், பார்லிமெண்ட்ல கதிரையை சூடாக்குறவங்க. அந்த கதிரையை சூடாக்குறவங்க இந்த ஹைகமாண்டுக்குள்ளே இருக்க முடியாது, 40 பேருக்குள்ள. செயற்திறன் உள்ள செயல் வீரர்கள், அது யாராக இருந்தாலும் உடனே தூக்கி வீசி விடுவோம். நாங்கள் 3-2 பெரும்பான்மை கூடாக, நான் தனியாக யாரையும் வீச முடியாது, அப்படி எழுதிக்கோம் சட்டத்தை. ஸோ ஓகே, நான் சகோதரி கல்பனா எங்களுடைய அமைப்பின் ஹைகமாண்டில் இருக்கிறாங்க, உயர்பட உறுப்பினராக. ஸோ அவருடைய கையில் கொடுக்கின்றேன். அவருக்கு சரியாக அந்த நிகழ்ச்சி ஷெட்யூலை நான் கொடுக்கல, அதனால தான் இப்போ நான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்குது. அடுத்ததாக நாங்கள் பேசுவதற்காக நீங்கள் பேசுங்க, சொல்லிடுங்க. ஓகே ஓகே. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போச்சே. ஏன் தம்பி, கரெக்டா? நம்ம கும்பலை சேர்த்தனோம்னா யாரும் சேர மாட்டாங்க.